மறுமணத்துக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நான் ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. காலையில் 6 மணிக்கெலாம் எனக்கு ஃபோன் வந்துடுது. காலையில் 6 மணிக்கெலாம் ஃபோன் வந்துச்சுன்னா, நான் கிட்டத்தட்ட 9 மணிக்குள்ளே கிளம்பணும், ஆஃபீஸுக்கு கிளம்பணும். அப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ ஃபோன்கள் நான் பேச வேண்டியிருக்குது. நம்பர் 1. சரி, நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையை பேசுங்க, உண்மையை பேசுங்க, இதைத்தான் சொல்கிறேன். ஏன்னா உண்மை பேசினா தான் எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். நீங்கள் பொய் பேசி நானும் பொய் பேசினா நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும், நீங்களும் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். ஜெயிலுக்குள்ளே போய் வாழ்ந்த நபர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். ஒவ்வொரு வீடியோவிலையுமே யாராவது ஒருத்தர் பேசினதை நான் வந்து அதில் ஏன் கொடுக்குறேன்னா, இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெண்களும் தெரியணும், ஆண்களும் தெரியணும். அதற்காகத்தான் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாம் முடிந்த அளவில் 90% உண்மையை பேசுவோமே, 10% கூட கொஞ்சம் பேசலாம். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் என்னென்ன மாதிரியெல்லாம் கொஞ்சம் தவறு பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, முதல்ல அவங்க உண்மையான வயதை மறைத்து சொல்கிறாங்க. ஒரு 5 வயசை குறைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் கூட்டி போடுங்கன்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா வயசு ஏன் கம்மியாக சொல்லணும்? என்றைக்கா இருந்தாலும் அந்த வயசு நமக்கு காட்டி கொடுத்துரும் ஏதாவது ஒரு இதில். அப்போ இதை நீங்கள் பொய் சொன்னவங்க எல்லாத்துலேயும் நீங்கள் பொய் சொல்லலாம் இல்லையா? அதனால் அடுத்தபடியாக ஒரு திருமணத்துக்கு வந்து ஏன் விவாகரத்து வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத முழு விவரம் யாருமே சொல்கிறது கிடையாது. என் மனைவி ஓடி போயிட்டா. ஒரு ஆள்கள்னால் நல்ல மனைவி இருக்கிறாப்புல, நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, என் பொண்டாட்டி இன்னொரு ஓடி போயிட்டா தெரியாது அப்படிங்கிறீங்க. அதை கேட்டால் அந்த மகன் உங்களை சும்மா விடுவாப்பிலையா? எந்த ஒரு ஆணுமே தான் தாயை பற்றி சொன்னால் கோபம் வரத்தான் செய்யும். அதனால் பிரிந்ததற்கான உண்மையான விவரத்தை யாருமே சொல்லாமல் மறைக்கிறீங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே குழந்தை இருக்குன்னா குழந்தைகள் இல்லைன்னு வேற சொல்லியே. ஏன் குழந்தைய மறைக்கணும்? நீங்கள் ஆண்மை இல்லையா? நீங்கள் ஒரு ஆம்பளை தானே. ஆண் எனக்கு இத்தனை பிள்ளை இருக்குன்னு சொல்லுங்கள். பெண் அதே மாதிரி. நீங்களும் உங்கள் சுகத்துக்காக எனக்கு குழந்தையே கிடையாது ஏன் போய் சொல்லணும்? தான் பெற்ற பிள்ளைய எப்படிங்க நீங்கள் மறைப்பீங்க? அப்படி ஒரு பிழப்பு வேணுமா நமக்கு மக்களே? எந்த ஒரு தாயும் தனக்கு இல்லைனாலும் தன் பிள்ளைகளுக்காக கொடுத்து நீங்கள் வளர்க்குறீங்க. தன் உடம்பை விற்று கூட நீங்கள் பிள்ளைகளை பார்க்குறீங்க. அப்படி இருக்கிற நீங்கள், தெய்வத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பூரான்னு சொல்லுவாங்க. இந்த பூரான் பார்த்திங்கன்னா பல குட்டிகளை போடுமா. பல குட்டிகளை போட்ட பிறகு அது வந்து என்ன செய்யும்னா, அந்த பிள்ளைகளுக்கு உணவுக்காக என்ன செய்யும்னா அதுவே அழைச்சிக்கிருமா. அந்த குட்டிகள் பூரா அந்த குட்டிகளுக்கு அருகில் படுத்து கொண்டு அந்த பூரான் குட்டிகள் ஃபுல்லாக இந்த பூரானை கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக பிச்சு சாப்பிடுமா. அந்த பூரானுக்கு அவ்வளோ சுகமாக. அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ ஒரு விஷயங்கள் வேதனை இருக்குன்னு தெரியுமா? நான்லாம் அதை பார்த்த பிறகு 2 நாள் சாப்பிடவே மனம் இல்லை. அடுத்து இந்த முயல் கறியெலாம் நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா, பாவம் அந்த முயல் தான் குட்டிகளை யாரும் எடுத்து கொண்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளே போட்டு மண்ணை மூடி வச்சுட்டு போகிறாங்க. திரும்ப வந்தால் மட்டும்தான் அந்த குட்டிகளை தாய் வந்து பார்த்து இது பண்ண முடியும். சப்போஸ் இடையில நாயோ யாரோ அடித்து சாப்பிட்டோம்னா அந்த குட்டியிலலாம் மண்ணோட மண்ணாக உள்ளே போகக்கூடிய சூழ்நிலை. அதெல்லாம் பார்த்த பிறகு நாம் முயல் கறி சாப்பிடுங்கிற எண்ணமே விட்டு போயிடும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் இருக்கும் மக்களே. அடுத்தபடியாக 4, அதாவது ஒரு மனிதனுக்கு வேலை இருக்கோ இல்லையோ அந்த உண்மை சொல்ல மாட்டாங்க. வேலையே இல்லைனால் கூட
ஒரு பெரிய கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன், கல்யாணத்துக்காக வந்திருக்கிறேன், சம்பளமே இல்லைன்னு கூட 10,000 சம்பளம் வாங்கணும்னா 50,000 சம்பளம், இப்படியும் சில பேர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியெல்லாம் ஏமாத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான். வேலை, சம்பளம் இதெல்லாம் உண்மையை பேசணும். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சொல்லணும். வாடகை வீட்டில் இருந்தால் கூட சொந்த வீடு சொல்லக்கூடாது. சில பேர் வாடகைக்கு இருந்து சொந்த விடுவாங்க. சில பேர் நான் அங்கே இடம் போட்டிருக்கேன் இங்கே இடம் போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டா கூட பொண்ணு வேணாம்ன்றுவாங்க. ஏன்னா இருந்தால் தானே காட்ட முடியும். அடுத்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் இருக்கும். அவன் வேலைக்கும் போகிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. 10,000 கட்டினா 2 லட்ச ரூபா பைக்கை கொடுத்துருவான்னா பைக் வச்சுருக்கேன், 50,000 கொடுத்தா கார் வாங்கிடலாம். வீட்டுக்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே ஒரு ஷோ காட்டுறதுக்காட்டி கடன் வாங்கிடலாம். 1 லட்ச ரூபா இருந்தால் போதும், 10 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கலாம். 2 மாதம் கட்டலைன்னா அப்புறம் வந்து எல்லாத்தையும் திருப்பிடுவான். அதனால கடன் இருக்கிற விஷயத்த நிறைய பேர் மறைப்பாங்க. அடுத்தபடியாக ஒரு சில மனிதர்களுக்கு வந்து உடலில் ஏகப்பட்ட குறைகள் இருக்கும். சில பெண்களுக்கு வந்து வயதுக்கு வராத பெண்களை முடிச்சு வச்சுருவாங்க. சில பெண்களுக்கு உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அதை மறைச்சிருவாங்க. சில பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும், அதை மறைச்சிருவாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கும் ஆண்மையே இல்லாமல் இருக்கும், குழந்தை வேற தகுதியே இருக்காது. அவங்க ஏற்கனவே டெஸ்ட்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த ஆண்மகனுக்கே தெரியும் நம்மளால் முடியாதுங்கிற தெரியும், அதை உண்மையை சொல்லி முடிக்கலாம், அதை மறைச்சிருவாங்க. இப்படிலாம் சில இதுகள் நடந்துட்டு. 7, குடும்பத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகளை மறைச்சிருவாங்க சார். இவங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்கும், அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும், அடிக்கடி பிரச்சனை இருக்கும், அந்த கேஸை மறைச்சிருவாங்க. இல்லை ஏற்கனவே ஒரு பெண்ணால் பிரச்சனை இருக்கும், பக்கத்து வீட்டால் பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் மறைச்சி தான் முடிப்பாங்க. அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்தபடியாக 8வது விஷயம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எங்களை மாதிரி திருமண தகவல் நிலையத்தில் புகைப்படங்கள் எல்லாம் பழைய படத்தை எடுத்து கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ எடுத்த போட்ட செல்லில் செல்ஃபி எடுத்துக்கூடிய அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஃபோட்டோக்கள் டிசைன் பண்ணி அழகாக வந்து காப்பி பண்ணி கொடுக்குறது, மறைச்சி கொடுக்குறது, அந்த வேலை ஒன்று. ஏன் இதெல்லாம் இப்படி தான் ஏன் சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னா, இதெல்லாம் போய் ஃப்ராடு, பித்தலாட்டம். அதுக்கப்புறம் ஒரு பெண்ணோ ஒரு மாப்பிள்ளையோ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பதே இல்லை, உடனடியாக அழுத்தம் கொடுக்குறது. காலை வணக்கம். காலை வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. இந்த வெயில் அதிகமா போறீங்க, பார்த்தா உடம்பு ரொம்ப இழைச்சிக்கிறீங்க. சரி. அப்ப இந்த வீடியோல பார்த்தவங்க போட்டோவ. ஏழுமலை பேசுறேன் சார். மறுபடியும் மழையா நாங்க போலதான் நம்ம பக்கம்? இல்லைங்க மழையெல்லாம் இல்லைங்க, ரேசா சார்ல தான். எங்க ஊர்ல ஒரு மழை பெய்யுது. சரியா? என்னங்கய்யா? எங்க பக்கம் விழுப்புரம் மாவட்டம் மழை பெய்யுது. விழுப்புரத்துல நல்ல மழையா? இங்க மழை இல்லையா? ஆமா, நல்ல மழையா. என்ன ஐயா ஒண்ணுமே கண்டுக்கா விட்டுருங்க. எனக்கு உடம்பு சரியில்லை சார், ஒரு 10 நாளா. சரி சரி சரி. விரவாதம் வந்துருச்சு, அதான் போய் ஹாஸ்பிட்டல் கட்டணும். இப்ப மாதிரியா பிடிச்சி வந்துட்டேன். சரிங்கய்யா. என்ன ஐயா கம்மியா விட்டுருங்க ஐயா. எனக்கு ஏழுமலை. என்னங்கய்யா? ஏழுமலை சார், நான் பதிவு பண்ணி ஏழுமலை ஞாபகம் இருக்குங்கய்யா. விழுப்புரம் ஏழுமலை. ஆமாய்யா. ஞாபகம் இருக்கு ஐயா. ஒரு சமாச்சாரம். சொல்லுங்க. இந்த திருச்சியில ஒரு அம்மா மலைக்கோட்டையில இருந்து பேசுனாங்களா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தேன். சரி. 3 வருஷம் வரைக்கும் எனக்கு குட்டு இருக்குங்க. என் பிள்ளைங்களுக்கு 3 வருஷம் கழிச்சுட்டாங்க, நாங்க பண்ணலாம் இருந்தாங்களா. 3 வருஷம் வரைக்கும் யார் இருக்கிறான், யார் சாகுறான், யார் போறான்னு என்ன நிலையா ஐயா? அதாவது அவங்க அப்படி விரும்புறாங்க. ஒண்ணு ஐயா கூட சொல்றீங்களு. 2வது, நீங்க தாலி கட்டுறவளே சரியா ஒரு 2 வருஷம் 1 வருஷம் வாழறா, அப்புறம் வேற ஒருத்தவளை போடுறா. இவளுக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ண பிறகு கடைசியில பிள்ளைலாம் படிச்சு டாக்டர் ஆயிடுச்சு. ஒன்று எம்பிஏ படிக்கிற, ஒன்று அப்படி எல்லாம் படிக்கிற, வேலைக்கு வந்து ஒரு நிலைமை ஆன பிறகு அப்புறம் அவள் இன்னும் ஒருத்தர் எப்படி சார் நம்பி பண்ண முடியுது?
அவளும் உங்ககிட்ட நல்லா பேசுறாங்களா அந்த அம்மா, அந்த கிறிஸ்டி எஸ்சி. ம் இது யாராவது உங்களுக்கு தான் அதை நம்ப முடியுதா? நாளைக்கு நீங்க என்ன மாதிரி சொன்னீங்க அதுக்கெல்லாம். கண்டிப்பா. இது எப்படி 3 வருஷம் வரைக்கும் இருக்கட்டு, அவங்க 3 வருஷம் கழிச்சு ஒன்னா நான் அவங்க தாலி காட்சிட்டோம் கல்யாணம் பண்ணி இருக்கிறேனாக்கா 3 வருஷம் வரைக்கும் இவங்களுடைய செல்வாக்குங்களை பூரா பலப்படுத்திக்கின்னு உங்களை பூரா பண்ணிக்கின்னு அவங்க நிலையா வருவாங்கன்றது என்ன நிச்சயம் ஐயா? அதாவது அஹ், அந்த அம்மாவுக்கு வந்து மாசம் வந்து அஹ், 7,000 ரூபாய் வந்து அந்த பிள்ளையினுடைய படிப்பு படி செலவுக்கு. ஒரு நிமிஷம் நான் சொல்ல கேளுங்க. அதை நீங்க அஹ், சில பேர் வந்து அஹ், வீடியோ தவறா பாக்குறீங்க. ஆம், அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட பேர் முன் வராங்க. அஹ், ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, அஹ், நான் தெளிவா சொல்றேன், நீங்க நீங்க அதை புரிஞ்சுக்குங்க. சொல்லுங்க ஐயா. அந்த அம்மாவுக்கு அதே ஊர்ல இருக்கணும். எந்த அஹ், ஊர்ல? திருப்பூர்ல. ஆமா, அதே ஊர்ல அந்த இருக்க வீட்டுல அந்த அம்மாவுக்கு தனியா வீடு எடுத்து இருக்கணும். ம் தினசரி அவங்க சந்திச்சுக்கலாம். ம் நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? புரியுது புரியுது. அங்கேயே அந் இருந்தா அங்கே அவங்கள சந்திச்சு அண்ணன் தினம் சந்தி அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆமா, அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, அஹ், இப்போதைக்கு என் வீட்டுக்கு இப்போதைக்கு வரக்கூடாது. நான் வீட்டுக்கு அஹ், கூப்பிட்டு வந்து குடும்பமா இப்ப வாழ முடியாது. ஆனா எனக்கு பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், எல்லாமே இருக்கணும். அஹ், இப்ப அந்த எனக்கு அந்த இதெல்லாம் அந்த அம்மா பேசுற பேச்ச பார்த்த உண்மையிலேயே அத நம்ம வந்து மதிக்கணும். அஹ், நெறைய பேர் நான் மாசம் மாசம் பணம் தரேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அஹ், எனக்கு என் பிள்ளைகளுக்கு வந்து 7,000 தான் மாசம் செலவு. ஆமா. அந்த 7,000 குடுக்கக்கூடிய ஆளு கட்டுற ஆளு. அஹ், அதுவும் முதல்ல குடுங்கன்னு கூட சொல்லல. அஹ், இதுதான் செலவு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கே தவிர, அந்த அஹ், அம்மா வந்து அதே அவங்க இருக்கிற ஊர்ல தனியா ஒரு வீடு எடுத்து டெய்லி சந்திச்சுக்குருவோம். டெய்லி இருப்போம். ஓஹோ. வாரத்துல ஒரு நாள் கூட நம்ம சந்திச்சுக்கலாம், வச்சுக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் இருக்கணும். இடையில போயிறக்கூடாது. 3 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு கூட்டு போயிரும். யாரு? அது அவ- இருக்கிற வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு. ஆமா. இந்த பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் முடிஞ்சு அவங்க செட்டில் ஆயிட்டாங்கன்னா, அஹ், ஏன்னா அதுக்கு முன்ன அந்த பிள்ளைகளுடைய அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்ப இப்படி இருந்தோம்னா, என் பிள்ளைகள் வந்து அதுவும் வம்பாயிரக்கூடாது, கெட்டு போயிறக்கூடாது. எனக்கு ஆசைகள் இருக்குது, உணர்வுகள் இருக்குது. ம், அப்படின்னு சொல்லுது. அதுக்காக இப்ப உங்களுக்கு 50,000 குடுங்க, 1,00,000 குடுங்கன்னு சொல்லல. அஹ், இன்னைக்கு ஒரு டெய்லி ஒரு பிச்சைக்காரங்க கூட பாத்தீங்கன்னா, அவங்க டெய்லி ரூ. 10, ரூ. 20, ரூ. 50, ரூ. 100ன்னு ஒவ்வொருத்தரும் போட்டு போறேன். ஆனா இந்த அம்மா ஆமா. அப்படி எடுக்கல. அஹ், யாராவது ஒரு ஆளு நல்ல ஆட்களா இருந்தா போதும் அஹ், அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓஹோ. சில பெண்கள் எனக்கு 1,00,000 இருக்கு, 2,00,000 இருக்கு, 5,00,000 அது இருக்கு, 10,00,000 இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாய்யா ஆமாய்யா ஏமாறுறாங்க ஐயா. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அஹ், என்கிட்ட ஒரு ஆளும் 10,000, 20,000, 30,000 நீங்க பணம் கட்டுறீங்க. ஆமா. நான் உங்களுக்கு நம்பர் தர்றேன். நீங்க அஹ், பேசுறீங்க. அதனால தான் நான் இப்ப யாருக்குமே நம்பர் குடுக்காம, அஹ், நானே நேரடியாக கூட்டு போறேன். அது சரி. அப்ப சில இடங்களுக்கு போக முடியாத இடத்துக்கு இங்க வச்சு போன் மூலியமா பேசுறேன். அஹ், பேசி அப்படியே முடிச்சு விட்டுறேன். இங்க ஒரு நம்பர குடுத்தாச்சுன்னா, அந்த அஹ், நம்பர வச்சு நீங்கன்னு இல்ல, பொதுவா ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பொதுப்படியா அது சரிதான். அவங்க சொந்த பந்தங்க 10 பேருக்கு குடுத்துடுறாங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுத்துடுறாங்க. தண்ணிய போட்டு நைட் விடிய விடிய பேசுறாங்க. எவன் எந்த நம்பர்ல இருந்து பேசுறான்னு தெரிய மாட்டேங்குது. ஐயோ வேணாம். சரிண்ணா? ஆமா. இந்த மாரி எல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கு. ம் அதனால எல்லாத்தையும் நான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதனால எல்லாரையும் நம்ம தவறா நினைக்க முடியாது. இதே அஹ், மாரி என்கிட்ட வந்து ஒரு நம்பர வாங்கிட்டு போய் ஒரு அம்மாட்ட இருந்து நீங்க எனக்கு தெரியாம 50,000, 1,00,000 குடுத்து ஏமாந்தா அதுக்கு நானும் பொறுப்பு கிடையாது. அது சரி. இப்ப போன வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அஹ், நாகர்கோவில்ல ஒருத்தர் ஒரு கம்பெனில மேனேஜரா வேலை பார்க்கறாரு. ரூ. 35,000 சம்பளம் வாங்குறாரு. அஹ், அவரு என்ன செஞ்சிருக்கிறாரு, அவரு என்ட்ட ரூ. 5,000 தான் கட்டியிருக்காரு. அஹ், அவருக்கு நான் ஒரு நம்பர் குடுத்துருக்கிறேன். அஹ், ஊட்டி குன்னூர்ல ஒரு அம்மாவுக்கு அந்த நான் குடுக்கல, ஆபீஸ்ல குடுத்துருக்காங்க. அஹ், அந்த அம்மா வர சொல்லியிருக்கு. நேரா போயிருக்கா. இவரு காலையில சாப்பாடு இவரு நைட்டே போய் லாட்ஜ்ல தங்கிட்டு, காலையில போய் அந்த அம்மாவ பார்த்து அஹ், பேசி ஹோட்டல்ல 2 பேரும் சாப்பிட்டுருக்காங்க. மத்தியானம் 2 பேரும் சாப்பிட்டுருக்காங்க. வீட்டுக்கே கூட்டு போல. ம், ம், ம். காலையில மத்தியானம் சாப்பிட்டு ஊர அப்படியே அங்கங்க சுத்தியிருக்காங்க. அஹ், சுத்திட்டு சாயந்தரமா ஒரு நகை கடைக்கு வந்து, அஹ், எனக்கு ஒரு நகை எடுத்து குடுங்க அப்படின்னு இருக்காப்புல. அஹ், முதல்ல வீட்டுக்கு கூட்டு போகலையே. அதான் வீட்டு கொடுக்கும் போல. வீட்டுக்கு கூட்டு போய் ரோட்டு கடைய சுத்திட்டு, அஹ், இப்படி அலைஞ்சிருக்கு. இது ஒரு டெக்னிக்கல் உங்கள்ட்ட புதுசா பணம் பறிக்கிறதுக்கானது. அஹ், அஹ், அப்ப அவரு நல்லா சுதாரிச்சுக்கிட்டு இருக்காரு. சுதாரிச்சு, அஹ், "ஏம்மா நான் அவ்வளவு பணம்லாம் கொண்டு வரல. ஆமா. இங்க நில்லுங்கம்மா இந்த வாரம்னு" சொல்லி எஸ்கேப் ஆயி வந்திருக்காரு. போயிட்டாரு அவரு. அப்ப நீங்க ஒரு பொண்ண பார்க்க போறதா இந்த அம்மா என்ட்ட பேசுதுங்க. நான் போய் பார்த்துட்டு வரவா என்னன்னு என்ட்ட கேட்டீங்கன்னா, நான் அந்த அம்மாட்ட கேட்டு என்னன்னு சொல்லியிருப்பேன்.
சொல்லியிருப்பீங்க ஐயா. எனக்கு என்கிட்ட சொல்லிட்டு போனா எனக்கு கமிஷன் கொடுக்கணுமா வைக்கணுமா நினைச்சு நீங்க என்ன ஏமாத்த நினைச்சு அதான் நீங்க சார் ஏமாந்து இவனுக்கிட்ட போறீங்க. ஆம்பளைங்கிட்ட அதான் அந்த புத்தி அதிகமா இருக்குது. ம். காய்ச்சி விட்டா நேரா போட்டு நேரா போனா அவ மதிப்பாளா அவ? நான் எவனை ஏமாத்த பாக்குற? அப்ப நீங்க நீங்க என்ன ஏமாத்த நினைச்சு நீங்க ஏமாந்து போனா அதுக்கு நானா பொறுப்பு? நீங்க அதுக்கெல்லாம் பொறுப்பாக முடியாது. அப்படி ஏமாந்து நாசமா போங்கன்னு நானும் விட்டுறது. அவ்வளவுதான். நம்மள சொல்லணுமா நாம இது பண்ணுவானே அவன். ஆமா. இப்ப அதனாலதாங்க ஐயா, இந்த ஆண்கள் நானும் என்ன சொல்லணும்னா, என்ட்ட உண்மையா பேசுங்க, நேர்மையா இருங்கன்னா யாரு இருக்கிறாங்க இங்க? இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க வந்து எலுமலை ஐயா, இப்ப உங்ககிட்ட நான் எவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கேன். ஆமையா, ஆமையா, ஆமையா. ஏன்னா ரொம்ப சில சில ஆளுகளுக்கு வந்து நான் போனே எடுக்கிறது கிடையாது. நம்ம லைஃப் என்னைக்கு மறக்கூடாது ஐயா. நம்ம உங்கள்கிட்ட கஷ்டம் இப்போ இருக்குன்னு நினைப்பியா? இப்போ உங்களுக்கு வயசு என்னங்க ஐயா ஆகுது? எனக்கு வயசு 63. 63 வயசு ஆகுது. இப்போ உங்களுக்கு மாசம் வருமானம் என்ன வருது? மாசம் வருமானம் ஒரு 10,000 வரும் ஐயா. 10,000 வருது. ஆமா. 10,000 எப்படி வருது? இந்த விவசாய வேலை தான். விவசாயத்துக்கு வேலைக்கு போவோம், குடும்பம் வரும் சார். அதான் இப்ப எலுமலை ஐயா, உங்களுக்கு 63 வயசுல ஒரு 10,000 தான் வருமானம் வருதுன்னா, அஹ், எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆமா, வயசும் 63 வயசு ஆச்சு. ஆமா. சரி, இது போட்டோம். விவசாயத்துல 10,000 தான் கிடைக்கும்னு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு வீடு எத்தனை இருக்கு? வீடு வந்து ஒரு வீடு இருக்குது. ம். நிலம் ஒரு 2 ஏக்கர் இருக்குது. ரைட். இப்ப உங்களுக்கு மனைவி என்னாச்சு? அவங்க தான் என்னை விட்டு போயிட்டாங்களா, மறுபடியும் சண்டை போட்டு அவங்க கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க அவங்க. ம். எனக்கு வந்து வருமானம் பத்தல ஒன்று. அதே சமயத்தில் வந்து நான் அவங்க விவசாயம் பண்ணுறதெல்லாம் அவங்க என் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டாங்க. அவங்க போய் 5 வருஷம் ஆச்சு, 5, 6 வருஷம் மேலே ஆச்சு. அதாங்கய்யா சென்னையில அதான் உங்க மனைவி வந்து சென்னையில கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்க. 2 பிள்ளைகளும் போயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? சென்னையில் இல்லையா, விழுப்புரம் மாவட்டம் தான். விழுப்புரத்தில் தான், அங்கே தான். ஐயா அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு சென்னையில அரசு வேலை பார்க்கணும் தானே சொன்னீங்க? இல்லைங்க சார், இங்கே சார் நம்ம விழுப்புரம் மாவட்டம் தான் சொன்னேன் சார் நான். விழுப்புரத்துல தான் இருக்காங்களா? ஆமாம், சென்னைன்னு சொல்ல சென்னையில் பார்க்க சொன்னேன். எனக்கு அங்கே அவங்க விட்டு இடையே போடுற மாதிரி. ஆ ஆ ஆ ஆ இப்போ பக்கத்துல இருந்தால் தானே நம்ம அவங்கள போய் அதை சொன்னால் நாம் சென்னைக்கு போட்டாக்கா இடைய சென்னையில் ஒரு இடம் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு இடம் கண்டுபிடிக்க முடியாது. சரிப்பா. நான் போய் அங்கே அடைஞ்சு போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான். வீட்டம்மா அரசு வேலை பாக்குது. ஆமாம், 2 ஏக்கர் நிலம் இருக்கு. ஆமாம். சரி 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 சரி. இப்ப பிள்ளைகள் எத்தனை உங்களுக்கு? பிள்ளைங்க வந்து 2 பசங்க. எல்லாம் கல்யாணம் பண்ணி தனித்தனியாக அவன் போயிட்டான். சரி, 2 ஆண்கள் இருக்காங்க. இப்ப உங்களுக்கு வந்து 2 ஏக்கர் நிலமும் ஒரு வீடு இருக்கு. ஆமாம். இந்த 2 ஏக்கர் நிலம் உங்களுக்கு சொந்த பேர் உங்க உங்க பேர்ல தானே இருக்கு? என் பேரில் இல்லைங்க. சில எல்லாம் வந்து குத்தகை. வீடு என் பேரில் இருக்குது. வீடு உங்க பேர்ல இருக்கு. ம், ம். குத்தகைக்குள்ள இடம் உங்களுக்கு எப்படி சேரும்? இது நமக்கு சேராது. விவசாயம் பண்ணி அதை வந்து வருமானத்தை எடுத்துக்கலாம். அதான் ஐயா அன்னைக்கு நீங்க சொல்லும்போது வீடு கூட புறம்போக்குல ஏதோ கட்டியிருக்குன்னு சொன்னீங்களே. உடம்புக்கு தான் வீடு. அதை என் பேரில் தான். பட்டா வாங்கிட்டு இல்லையாது. ம். பட்டா கவர்மெண்ட் பட்டா கொடுத்துருச்சு அதை. இல்லைங்கய்யா, நீங்க அன்னைக்கு என்கிட்ட பேசும்போது நான் நல்லா தெளிவா நான் இருக்கிறேன். இருக்குதுங்க ஐயா. வீடு புறம்புகளுக்கு சேர்ந்தா பட்டா வாங்கல. வீடு வீடு இல்லைங்க ஐயா. புறம்பு கடை தான் வீடுங்களோட சொன்ன உண்மைதான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வீட்டுக்கு பட்டா வாங்கறதே வாயிலா வம்புலாம் கட்டிக்கிறேன் நான். வாயிலா கட்டுறேன். கரண்ட் சர்வீஸ் வாங்கிட்டேன். எல்லாம் வாங்கிட்டேன். பட்டா வாங்கிட்டீங்களா? ஆமாம் ஐயா. சரி. இப்ப பட்டாவும் வாங்கிட்டீங்க. ஆமாம். சரி, அது பத்திரம் இருக்கா? பத்திரம் எல்லாம் இல்லை ஐயா. வீடுக்கு புறம்புகள் எப்படியா பத்திரம் கொடுப்பாங்க? கவர்மெண்ட் பட்டா அது. ஆ. அப்ப அது வந்து அந்த 30 வருஷம் 40 வருஷத்துக்கு சும்மா இருந்துக்கலாம். ஆமாம், இருந்துக்கலாம். அதுவும் கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவை அது வந்து நம்ம இருந்துக்கலாம். ஆ. கவர்மெண்ட் என்னைக்கு தேவைப்படுது அன்னைக்கு வரைக்கும் நம்ம இருந்துக்கலாம். ஆமா. அப்ப இப்ப உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 63 வயசுல உங்களுக்கு எதுவுமே இல்ல. விவசாயம் மட்டும் பாக்குறீங்க. கூலி வேலை தான் அது. நீங்க கிட்டத்தட்ட ஆமாம், வந்து ஆமாம், கூலி வேலை ஆமாம், ஆமாம். பாக்குறீங்க. ஆமாம், அதான் சொன்னேன் அன்னைக்கு. சரி, மனைவி போய் எத்தனை வருஷம் ஆச்சு? அவங்க போய் 6, 7 வருஷம் மேலே ஆயிடுச்சு. 7 வருஷம் ஆச்சு. ஆமாம், சரி. இப்ப உங்க வீட்டம்மா கவர்மெண்ட்ல தானே வேலை பார்க்காங்க? ஆமாம். கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க. எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க? அவங்க மாதம் என்ன ஒரு 22,000 30,000 வராங்க. ஐயா கவர்மெண்ட்ல சத்துணவு டீச்சர் சார் அவங்க. அப்படி சொல்லுங்க. சத்துணவு டீச்சர். ஆ, சத்துணவு அமைப்பாளர் வேலை கிடைச்சிருக்கு. அது எப்பனாலும் யாருக்குனாலும் கிடைக்கும். அது வேலை தான். சரி, அதனால அந்த வேலை கிடைக்க போய் 2 பையங்களையும் கூட்டு போயிட்டாங்க. ஆமாம், கூட்டு போயிட்டாங்க. சரி, ரைட். இப்போதைக்கு உங்கள்ட்ட வந்து கை விஷயமா எத்தனை லட்சம் வச்சிருக்கீங்க? லட்சங்களே நான் ஒரு வச்சிருந்தா ஒரு 20, 25,000 வச்சிருப்பேன். ஆ. அதாவதுங்கய்யா, நீங்க இந்த 20, 25,000 வச்சு நானும் உங்கள்ட்ட இத்தனை நாளா பேசிட்டு இருக்கிறேன். சரியானா? ஆனா இந்த 20, 25,000 வச்சு எந்த அம்மாவும் கொஞ்சம் சம்மதிக்க கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியாது. வீணா பணங்களை எங்கேயும் கேட்டு ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் சொல்றேன். வீட்டோட மாப்பிள்ளை கூட போயிடுறேன் ஐயா உங்களுக்கு பண்ணுங்க. ரைட்டுங்க ஐயா.
வீட்டோட மாப்பிள்ளையா போறதுக்கு நான் இந்த விவரத்தை சொல்றேன். சரிதானா? அடிக்கடி உங்கள்கிட்ட நான் இப்ப பல முறை நான் பேசிட்டேன். ஞாபகம் இருக்கா? ஆமா 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 பேசுறீங்க. பல முறை நான் பேசிட்டேன். அதனால நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க கேட்க மாட்டேங்கீங்க. சொல்லுங்க. இப்ப ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 63 வயசுல விவசாயம் கூலி வேலை ஒரு 10 ரூபா பார்த்தீங்கன்னா உங்க வயித்த கழுவ தான் சரியா வரும். ஆமா. இப்ப உங்களுக்கு சொந்தமா இடமோ ஏதோ இல்ல உங்களை நம்பி ஒரு ஆள் வரணும்னா யோசனை பண்ணுவாங்க. இல்ல வயசு ஒரு 40 வயசு 45 வயசுனா 50 வயசுக்குள்ள இருந்தா கூட சரி நான் கொஞ்சம் தெம்பா இருக்கியே வேலையெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது வரும். இப்ப எதுக்கு நீங்க கல்யாணம் முடிக்க நினைக்கிறீங்க ஐயா? இப்போ எனக்கு ஐயா எனக்கு வந்து சுகர், பிபி, குடி, சாராயம், குடி, பீடி இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது ஐயா. எந்த பழக்கமும் கிடையாது. சாப்பிடுவேன், காலைல டிஃபன் பண்ணுவேன், நைட்டில் மதியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு இதுதான். மீதி கெட்ட பழக்கங்கள் அங்கே போகலாம் இங்கே வரலாம் இங்கே வரலான்ற பழக்கம் எனக்கு கிடையாது. இந்த மாதிரி சாராய கடைக்கு போனால் அங்கே அந்த பழக்கமே கிடையாது எனக்குலாம். அதே சமயம் எனக்கு சுகர், பிபி எதுவும் கிடையாது எனக்கு. இங்க எதுவும் கிடையாது. ரைட்டு தாங்க ஐயா. நார்மல். ஐயா எழுமலை ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப நீங்க இருக்கிறது எந்த மாவட்டம்? விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டம். இப்போ நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இப்ப வந்து நீங்க இந்த 6 வருஷம் 7 வருஷமா உங்க வீட்டம்மா உங்களை விட்டு போயிட்டாங்க. 2 பையங்களும் போயிட்டாங்க. ஆமா. நீங்க என்ன தப்பு பண்ணதுனால அவங்க வெளியே போனாங்க? இல்ல நீங்க அவங்கள வெளியே பாத்துறீங்களா? நான் தப்புல அவங்கள வந்து நம்மள பிடிக்கல விவசாயம் பண்ணிக்கின்னு கைலிக்காரம் உள்ள போல வரல அந்த வேலை பார்க்க முடியுது இந்த வேலை பார்க்க முடியுது அந்த மாதிரி செய்யணும் அவசியம் இல்லை எனக்கு இப்போ சம்பாதிக்கிறது போது எனக்கு உன் வயிற்றுல நீ பார்த்துக்க உன் வருமானம் தான் நான் வருவோம் தான் நான் வாட்டப்படாதுன்னு போயிட்டு இருந்தேன். 2 பையங்களுக்கு வயசு என்ன? அந்த பசங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு நான் பசங்க 30 வயசு ஆகிப்போச்சு. ஒரு கல்யாணம் ஒரு குழந்தை இருக்குது. ஐயா ஒரு நிமிஷம். நம்ம ஒரு கல்யாணம் முடிச்சு 30 வருஷத்துக்கு மேல வாழ்ந்து இருக்கிறோம். 30 வருஷமா வாழ்ந்து 2 பிள்ளைகளும் நம்மள மதிக்கல, மனைவியும் மதிக்கலன்னா அங்க எங்க தப்பு நடந்திருக்குன்னு பாக்கணும்ல. ஒண்ணு நீங்க வேற யாரோடையாவது சேர்ந்துக்கிட்டு ஜாலியா சுத்துனீங்களா? இல்ல அந்த அம்மா சுத்தி போயிட்டாங்களா? நான் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன் ஐயா. இது மாதிரி காலையோட எப்போதும் கையில வந்து ஓந்துக்கிறேன். இப்ப நான் வயல தான் உட்காந்துக்கிறேன். இப்போ நாற்று விட்டுக்கிறேன். அங்கதான் உட்காந்துக்கிறேன். இப்போ கையில் வர கல்லு மேல நான் தோட மணி 9 மணி குடிச்சிட்டு மோட்டரோட குடிச்சிட்டு வீட்டுக்கு போடுவேன், சாப்பிடுவேன். அப்படி என்ன செஞ்சு அப்படி என்ன வேலை இருந்தால் வெளியில போடுவேன், வெளியே வருவேன். அதான் மற்றபடி எல்லாம் இங்கே போக மாட்டேன் யாரோடையும் சேர மாட்டேன். சரி சரி சேர்ந்தா பொண்ணுவேடி காலங்கட்டு போய் பொண்ணுவேடி ஏதாவது ஒன்று சீர்னாலுமே தப்பு, அடிச்சாலும் தப்பு, அதில் ஒன்று பேசினாலும் தப்பாகுது இந்த காலத்துல. நான் அதனால பயந்து குண்டை சட்டை போட்டுருவான் எனக்கு பயந்து அதுக்கிட்ட வச்சுக்க மாட்டேங்கய்யா. சரிங்கய்யா. நீங்க எங்கேயும் பணம் கணம் கட்டி ஏமாந்துடாதே. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க எப்படி எதிர்பார்க்கிய? எப்படி நமக்கு வந்து கூட இல்லாம அவங்க கூட கடைசியாக நமக்கு வந்து ஒரு மற்ற இடம் ஒன்று எனக்கு நிறைய 3 வேளை சாப்பாடு போட்டு கூட வச்சுக்கினா போதும். வீட்டோட மாப்பிள்ளையா வீட்டுல போய் நான் இருந்தா போதும். வேற ஒண்ணு எது எதிர்பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து சுகம் ஏதாவது கொஞ்சம் சம்பாத்தி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாராவது ஒரு ஆள் சரின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது எப்படிங்கயா சொல்லுவாங்க சொல்லுங்க? சொல்ல மாட்டாங்க. நீங்க அடிக்கடி கால் பண்ணி நான் போனே எடுக்க மாட்டேன். நான் சரி உங்களை ஐயா பாவம் நண்பர் அப்படின்னு போட்டு நான் பதிஞ்சு வச்சிருக்கிறதுனால நான் எடுக்கிறேன். இன்னுமே நான் போன் எடுக்க மாட்டேன். இனிமே நீங்க எனக்கு பண்ணக்கூடாதுன்னு ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஐயா நான் பண்றேன். நான் போன் தினம் பண்ண மாட்டேன். பாத்தியா ஒரு மாசம் ஆச்சு உங்க கூட பண்ணி. ஐயா இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே பேசுனீங்க? இல்ல சார் 3 வாரம் ஆகிப்போச்சு. நான் தான் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். நான் என்ன சொல்லணும்னா ஒரு நிமிஷம் எழுமலை ஐயா, உங்க வயசுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். அடிக்கடி எனக்கு கால் பண்ணாதீங்க. நான் என்னமோ ஏதானும் ஒரு ஆத்திரத்துக்கு எடுத்தோம்னா வளவளன்னு நம்ம பேசிட்டே தான் இருக்கோம். இதே விஷயத்த தான் போன தடவை நம்ம மணிக்கணக்கா நம்ம பேசிருக்கிறோம். நான் ஒரு தடவை பேசி முடியும் நான் இருக்கிறேன்னு உங்களுக்கு ஞாபகம் கொடுத்துறியா? வேற ஒண்ணும் இல்லையா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, ஒரு 20,000 ரூபாய் எனக்கு போட்டு விடுங்க. சரிதானா? ஒரு 20,000 ரூபாய் போட்டு விடுங்க. நான் உங்கள்கிட்ட வாரத்துக்கு ஒரு தடவை பேசுறேன். நான் எனக்கும் பழப்பு இருக்குல்ல ஐயா. சரி 10 பைசா இல்லைங்கய்யா. சென்னையில கிடைக்காதுங்களா? எல்லா ஊர்லயும் கிடைக்குங்க ஐயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி வயசாகி போச்சுன்றீங்க. வயசு மட்டும் உங்களுக்கு ஆகலை, எல்லாமே ஆகிப்போச்சு. எல்லாமே ஆகிப்போச்சுங்கய்யா. வயசாயிருச்சுன்னா ஆசைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறணும். உங்களுக்கு சொல்றதே புரிய மாட்டேங்குது. பல முறை நான் சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு மேட்ரிமோனில இந்த மாதிரி காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிற. ஏமாந்துட வேண்டாம். நான் தெளிவா உங்கள்கிட்ட விவரத்தை நான் சொல்றேன். சரி ஐயா. எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? என்கிட்ட சும்மா வெட்டியா பேசணும்னு நினைக்கிறீங்க. நான் காலையில இருந்து இப்ப 6 மணிக்கே எந்திரிச்சு ஒரு போன் என்னமோ ஏதோன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு இதாயிருது.
ம். இப்ப எனக்கு வேஸ்ட் தானே, டைம் வேஸ்ட் தானங்க ஐயா. உங்கள்ட்ட இதே விஷயத்த எத்தனை நேரம் பேசுறேன். ஏன் ஒரு தரம் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. அதனால நல்லவங்களுக்கும் போன் அடிச்சு ஏதாவது இல்லாம ஒண்ணு ஆயிடுது. கிடைக்கும், ஏதாவது பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறேன். வேற என்ன எப்படியா இல்லைங்க. கிடைக்கும்? ஒண்ணுமே இல்லாம இருக்கையில எப்படி கிடைக்கும்? ஏங்க 30 சரி ஐயா. வருஷம் ஏங்க நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. 30 வருஷம் வாழ்ந்து ஒரு 2 பையங்க கல்யாணம் ஆயிருக்கிறாங்க. ஆ? 2 பையன் கல்யாணம் நீங்க என்ன லட்சணத்துல இருந்தீங்க சொல்லுங்க? நீங்க சரி ஒழுங்கா ஐயா. இருந்திருந்தா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல? சரி ஐயா. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? உங்க நீங்க சகோதரன் ஒழுங்கா முடியல. இருந்திருந்தா, உங்க பிள்ளைகள் உங்கள விட்டு போகுமா? உங்க பொண்டாட்டி உங்கள விட்டு போகுமா? ம். என்ன சம்பாதிச்சு என்ன வச்சிருக்கீங்க? ஒண்ணும் பக்கம் இவ்வளவு நாள் சாப்பிடவும் கிடையாது. நான் கேட்க மாட்டேன். நாளைக்கு ஒரு வீட்ல ஒரு அம்மா பேசினா, அவங்க கேட்பாங்க, 30 வருஷமா அவர் என்னத்த உழைச்சு கிழிச்சு வச்சிருக்கிறாரு. இனிமே ம். 63 வயசுக்கு மேல அவர்கிட்ட நான் போயிருந்தா, அவர் நம்ம என்னத்த உழைச்சு எங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி குடுப்பாரு. நீங்க ம். ஒரு விஷயம் நான் சொல்லுங்க. எல்லா ஆம்பளைகளும் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, எந்த கெட்ட பழக்கம் இல்லன்னு சொல்லக்கூடிய ஆம்பளைகள் பூராமே எப்படி ம். இருக்கிறாங்கன்னா, அப்ப ம். அவங்ககிட்ட தான் அதிகமான கெட்ட பழக்கம் இருக்கும். இல்ல ஐயா என்கிட்ட எதுவும் கிடையாது. அந்த பழக்கம் ஆளை பார்த்தா சொல்லுவீங்க நீங்க. அந்த பழக்கம் எனக்கு கிடையாது. ஒரு விஷயம் நான் சொல்லட்டா? இந்த ம். பழக்கம் இல்லன்னா, ஏன் ரூ. 10 உங்களால சம்பாதிக்க முடியாம இருந்துச்சு? ஏன் உங்க குடும்பம் உங்கள விட்டு பிரிஞ்சு போச்சுன்னு நான் கேட்பேன். நான் கேட்கிற மாரி அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்க கேட்கறத நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அது சரிதான். ஆ? ம். இனிமேல் அவங்க கேட்பாங்களா? இனிமே இவரு என்னத்த சம்பாத்தியம் பண்ணி என்னத்த இது பண்ண போறாரு? இப்ப ம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப உங்க வீட்டம்மா போய் எத்தன வருஷம் ஆச்சு? அவங்க போய் 10 வருஷம் மேல 10 வேலை கஷ்டமே போட்டாங்க. 82லயா வேலை ஐயா, கஷ்டது. இங்க கேளுங்க. முதல்ல நீங்க பேசுற பேச்சுல இருந்து உண்மை இல்ல. அன்னைக்கு 20 வருஷம் ஆச்சு நீங்க. இப்ப காலையில 6, 7 வருஷம் ஆச்சு நீங்க. சார் முதல்ல 82 வேலைக்கு போனாங்க சார். 82 வேலைக்கு வேலை போய் கொஞ்ச நாள் தான் ஒரு 5, 6 வருஷம் ஏடா அப்படியே போட்டாங்க ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க. அவங்க ரிட்டையர் ஆயிட்டு பாத்தீங்களா. நான் நான் சொல்லக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 6 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு நீங்க. இப்ப எத்தன வருஷம்? 10 வருஷம் ஆச்சுங்க. இப்ப ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கேட்கும்போது 20 வருஷம் ஆச்சுங்கீய. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம பேசி, நல்லவங்களுக்கும் 4 வார்த்தை பேசுறதுக்கும் முடியாம போயிருது. அதனால தயவு செய்து நான் இப்ப சொல்றத மனசுல வச்சுக்கோங்க. சரியா? நான் அவங்க சரிங்க ஐயா. முதல்ல நீங்க பேசும்போது, அவங்க பேர சேவ் பண்ணி வச்சதுனால தான், சரி என்னமோ ஏதோன்னு நான் ஃபோன் எடுத்துட்டேன். சரி சரி. தேவை போன் எடுத்து நன்றியா நன்றியா. ஆ அதனால கொஞ்சம் பார்த்து இருங்க. உங்களுக்கு யாரும் வந்தாங்கன்னா, ம். நானே கூப்பிடுறேன். சரியா? ம். சரி ஐயா. ரைட். இந்த மாரி பேசாதீங்க. சரி நன்றி. என் டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. சரி வேலை பாருங்க.